அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மள நிறைய நபர்கள் நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்றெல்லாம் வாக்குறுதி கொடுப்பது உண்டு. ஆனால் பல நபர்களுடைய வாக்குறுதிகள் தேர்தல் நேரத்தில் அரசியல்வாதிகள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி போல அமைவதும் உண்டு. சரி, அதனால் என்ன? வாக்குறுதிக்கு மாறு செய்வது நயவஞ்சகத்தனத்தின் முதல் அடையாளமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் குறிப்பிடுறாங்க. சரி, சில சமயங்களில் நம்ம வாக்குறுதி கொடுத்துட்டோம், ஆனால் நம்ம மனசில் அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணமும் இருக்குது. நம்மளால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால் அதை நிறைவேற்ற முடியவில்லை என்று சொன்னால் இந்த மாதிரி நயவஞ்சகத்தனத்துக்கு நம்ம ஆளாகுவோமா? நபித்தோழர் ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அதுக்கு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு இந்த கேள்விக்கு பதிலாக அமையும். இந்த ஹதீஸு சஹீஹ் அபூதாவூதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதா வாதர் ரஜுலு அஹாஹு, ஒரு மனிதர் தன்னுடைய சகோதரருக்கு வாக்குறுதி தருகிறார், இதை நிறைவேற்றுகிறேன் என்று. மின் நிய்யத்தி ஐயஃபி அலஹு, ஆனால் அவருடைய எண்ணம் நிச்சயமாக அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஃபலம் ஏஃபி, அவரால் நிறைவேற்ற முடியலை. அவ் எஜியோ லின்மியா, அது வாக்களிக்கப்பட்ட அந்த இடத்துக்கு நான் அந்த இடத்துக்கு வர்றேன் என்று சொன்ன இடத்துக்கு கூட சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவரால் வர முடியவில்லை என்று சொன்னால் பல ஐசும் அலகி, அவருக்கு எந்த பாவமும் கிடையாது என்றார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.